அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்து சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாத்தன்னாங் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் கொடுத்திருக்கிற திருப்பாவைங்கிற 30 பாசுரம் நம்முடைய பாதகங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியது. பரமனுடைய திருவடியை காட்டும் உய்வதற்கு வழியை தந்து போகும். சுவாமி எம்பெருமானாரை திருப்பாவைஜியர் என்று சொல்லுவார்கள். சகல சாஸ்திரங்களும் அறிந்தவர் சுவாமி எம்பெருமானார். ஆனால் சுவாமி எம்பெருமானார் திருவரங்கத்தினுடைய திருவீதிகளிலே தாமும் மாதுகரத்துக்கு எழுந்துள்ளி வருகிற பொழுது திருப்பாவையை ஸ்மரித்து கொண்டே அதை சேவித்து கொண்டே சுவாமி திருவீதிகளிலே வலம் வருவார் அப்படின்னு சொன்னால், சொல்லாறு தமிழொரு மூன்னும் சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் சுவாமி எம்பெருமானாரை திருவரங்க தமுதனார் கொண்டாடுகிறார். அதாவது எத்தனை சாஸ்திரங்கள் தெரிந்திருந்தாலும் திருப்பாவைங்கிறது அத்தனை முக்கியம். ஒரு சிறு குழந்தையாக பூமாதேவியினுடைய அம்சாவதாரமாக அவதரித்ததான ஆண்டாள் இந்த பூவுலகத்து மக்களெல்லாம் வாழ்ந்து போக வேண்டும், எல்லோரும் உஜ்ஜீவித்து போக வேணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்காலே அவள் கொடுத்ததான இந்த பாசுரங்கள் நம்முடைய பாதகங்களை தீர்க்கும் அப்படிங்கிற நினைவு இருக்க வேண்டும். 30 பாசுரங்கள், அந்த சின்ன குழந்தை சொன்னதான பாசுரங்கள் செந்தமிழிலே தீந்தமிழிலே கண்ணனம்பெருமானையே அனுபவிக்க வேண்டும் என்பதா, ஏதோ உலக இன்பம் என்பதல்லையோ, ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்துக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டதுங்கிறதல்ல. பரமானந்தமாக இருக்கக்கூடியதான பரமத பிராப்தியே கொடுக்க வல்லது. அதனால தான் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு கடைசியாக தானும் பலஸ்ருதியிலே சொல்லி முடிக்கிறாள். எங்கும் திருவருள், திரு அருள், ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள், பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் கிடைக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். அதுக்காகத்தான் ஆராணி சேவிக்கிற பொழுது எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு தானே சொல்லுவார்கள். ஒரு மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்னால் அப்படி எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று சொல்லுவார்கள். ஆக அந்த பாசுரங்களை நிச்சலும், அதாவது இப்போ 30 நாள் மட்டுமல்ல, வருஷம் 365 நாளும் திருவாராதனம் அப்படின்னு சொன்னோம்னா தமப்பனாருடைய பாசுரமும் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் பெண் குழந்தையான ஆண்டாளருடைய பாசுரமும் கூடவே இருக்கும். அதுதான் இருக்கும். இது ரெண்டும் தானே திருவாராதனம் பெருமாளுக்கு பண்ணுற போது இது 2 பிரபந்தத்தையும் அவசியமாக சேவிப்பதுண்டு இல்லையோ. ஆக தமப்பனாரும் சரி, அதே போல் குழந்தையும் மகளாக இருக்கக்கூடிய ஒருத்தியாக இருக்கக்கூடியதான இந்த பெண் பிள்ளையும் சரி, இவளுடைய பாசுரங்களும் சரி, அத்தனை முக்கியமான பாசுரங்கள். அதிலே நமக்கு போன பாசுரத்தாலே, அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடிங்கிற பாசுரத்தாலே கைங்கரியம், அதாவது நோன்பு நோற்பதற்கு இருக்கக்கூடியதான பலத்தை சொல்லி முடிக்கிறாள். ஏன்னா ஒரு யாகம்னு பண்ணினோம்னா அதுக்கு ஒரு தனி பலம் உண்டு. இப்போ நோன்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு பலம் உண்டு. பலம் லோக மக்களுக்காக அந்த பலத்தை சொல்ல வேணுமே, நீங்காத செல்வம் நிறைந்துன்னு மங்களாசாசனம் அங்கே அந்த பலத்தை சொல்லி, அது அவளுக்கு ஈடுபாடுங்கிறது எங்கே ஏற்பட்டதுன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று திருவிக்கிரமாவதாரத்தினுடைய சிறப்பிலே ஈடுபட்டாள். இந்த திருப்பாவையிலே 3 இடங்களிலே திருப்பாவையிலே திருவிக்கிரமாவதாரத்தினுடைய சிறப்புண்டு. இங்கே ஒரு இடத்துல, அதுக்கப்புறமா அம்பருமூடரத்து ஓங்கி உலகளந்தங்கிற இடத்துல ஒன்று ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பருமூடரத்து ஓங்கி உலகளந்த அப்படின்னு அங்கே அம்பருமூடரத்து ஓங்கி உலகளந்த உம்பருகுமானே என்று மற்றொரு இடத்துல, அதுக்கப்புறம் அன்னுப்பலகமளந்தா அடிபோத்தின்னு இந்த 3 இடங்களிலே திருவிக்கிரமாவதாரத்தினுடைய விஷயமாக ஆண்டாள் அருள் இருக்கிறாள். அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னா, ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சதான அவதாரமாக இருக்குது. ராமனையும் கண்ணனம்பெருமானை கொண்டாடுவதற்காக, கண்ணனம்பெருமானோடு சம்ஸ்லேஷிப்பதற்காக இந்த பிரபந்தங்களை கொடுத்திருந்தாலும் மனத்துக்கினியான் என்று ராமனை கொண்டாடுகிறாள். இங்கே 3 இடங்களிலே திருவிக்கிரமாவதாரத்தினுடைய விஷயமாக சொல்லுகிறாள். எதுக்கானா கிருஷ்ணாவதாரமும் திருவிக்கிரமாவதாரமும் ரெண்டும் ஒருபடி. ஏன்னா
இது ஊராய் தொட்டதான அவதாரம். எப்படி மதுரா என்ன, பிருந்தாவனம் என்ன, ஆய்ப்பாடி என்ன, இந்த மக்களோடு மக்களாக கிருஷ்ணஹா என்ன, கண்ணன்னு சொன்னாலே எல்லாரோடு சேர்ந்து மேலே இடித்து விழுந்து அவர்களோடு பரிமாறும்படியாக இருக்கக்கூடிய அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரம்னா அப்படியான்னா எட்டி தான் இருப்பார், பக்கத்தில் போக மாட்டார், அப்படி பேசிட மாட்டார். அப்போ உபதேசங்கள் அப்படின்னு ஸ்ரீ ராமாவதாரத்திலே உண்டான்னா இருக்குது. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் குறைச்சல் அப்படின்னு தானே சொல்லணும். கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் தேர்த்தட்டை பிடிச்சுட்டாரே, ஆச்சாரிய பரவியை பிடித்து கொண்டு சிஷ்யனிருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலேன்னு சுவாமி பிள்ளை உலகாரியன்னு தெரிவிக்கிறார். அப்போ நாட்டாருக்கு தெரியலையா, அதனால சிஷ்யனிருக்கும், அது பத்ரீகாசிரமத்துக்காக சிஷ்யனிருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காகனு தெரிவித்தார். இங்கே பெருமாள் எடுத்துனுட்டார். ஒரே ஒருத்தன் கிடைச்சான். அவன் கேட்டான், மனசுக்கு சங்கடமாக இருக்குது, கேட்டான் எனக்கு கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டான். உட்காத்தி வச்சு அவனை மேலே தேர்தட்டில் உட்காத்தி வச்சுட்டு இவர் கீழே உட்காந்துட்டு, உபதேசம் பண்ணுறவன் கீழே உட்காந்துருப்பானா, இவர் கீழே உட்காந்துருக்கார். இங்கேருந்தே தெரியுது கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் தூது போனான். தூது போகிறதுங்கிறது ஒரு உத்தமனான கைங்கரிய மூல்யம். உத்தமன் தூது போவது, ஒருத்தருக்கு தூது, அதாவது தூத்தியமாக தான் தூதனாக, பாண்டவ தூதன்னு திருப்பாடகத்தில் பெருமாள் 25 அடி வருஷத்துக்கு அமர்ந்த திருக்கோலத்திலே எழுந்துள்ளி இருக்கார். பாண்டவ தூதன்னு ஒரு பேர், அதுக்கு ஒரு பெருமாளுக்கு உபதேசமே. பார்த்த சாரதி, பார்த்தனுக்கு தானும் சாரதியாக போனது, இதெல்லாம் உத்தமன் என்பதை காட்டுகிறது. இப்போ உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் தன்னை தாழ விட்டு கொண்டு வந்து அங்கே ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேர் அப்படிங்கிற பெருமை கடன பெருமானுக்கு உண்டோ இல்லையோ, அவன் தூது நடந்ததுங்கிற ஒரு உத்தமமான கைங்கரியம். அதே போல அங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அப்படி பெருமாள் தானும் அவதாரம் பண்ணுகிற பொழுது ஊராக தொட்டது. 8ஆவதாரத்திலே எல்லாரையும் அங்கே இருக்கக்கூடிய மதுரையில் பிறந்திருந்து அதுக்கப்புறம் கோகுலத்துக்கு வந்து நந்தகாவுக்கு போய் இப்படி 10 வருடங்கள் இங்கும் அங்குமாக இருக்கிறவாளோட கிருஷ்ணா என்று கண்ண பெருமான் கூட இருந்தால் அத்தனை ஆனந்தம், அனைவருக்கும் ஆனந்தம். அவர் எங்கேயாவது சங்கடப்பட்டார் அப்படி இப்படின்னு ஏதாவது உண்டானா அது எல்லாம் அவஜானந்தி மாமூடாக மனுஷந்தனுமாஸ்ரிதம் பரம்பாமஜானந்தகா மம பூதமகேஸ்வரம் என்று லோகத்தார் சொன்னார்கள். அது எம்பெருமானுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தினதுன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே ஆனந்தம், பரமானந்தம் இது. ஆனால் அதுக்கப்புறமாக அப்படி இருக்கக்கூடிய அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். மேலே அந்த திருவிக்கிரமாவதாரம்னு பார்த்தோம்னா அது உலகமாக தொட்டதான அவதாரம், ஊரை தொட்டது, எல்லாரையும் ஸ்பரிசித்து கொண்டிருந்ததுன்னு சொல்றதுங்கிறது கிருஷ்ணாவதாரத்திலே. ஆனால் உலகத்தையே தொட்டது, இந்த உலகம் பூரா என்னோட சொத்து என்ன, எல்லாரையும் அந்த உலகத்து மக்கள் அத்தனை பேர் குணாகுண நிரூபணம், குணாகுணி நிரூபணம் பண்ணாதே தானும் எல்லாருடைய தலையிலும் தன்னுடைய திருவடியை வைத்தானே, அது அவதாரம் திருவிக்கிரமாவதாரம். அதனால தான் அதை கொண்டாடுகிறாள். அது சொல்லி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது இந்த கைங்கரியம் நோன்பு பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்கு எல்லாரும் வந்து முன் வந்து கைங்கரியத்தை ஏற்படுத்தி தான் இந்த கைங்கரியத்தை பண்ணுறேன்னு சொல்லி தானும் அத்தனை பேரும் அதை அந்த கைங்கரியத்தில் ஈடுபட வேணும். அது மாதிரி தான் இப்போ யார் வந்து கேட்குறா அப்படின்னா பர்ஜன்ய தேவன், வருணதேவன் வந்து ஆண்டாள்கிட்ட கேட்குறா, இப்படிலாம் நீங்கள்லாம் நோன்பு நோக்கிறீங்களே, அந்த நோன்புக்கு நானும் என்னாலானதான கைங்கரியத்தை செய்து போகிறோம் அப்படின்னு. ஏன்னா கைங்கரியத்தை பிரார்த்தித்தே பெற வேணும் அப்படின்னு சொல்லுவார்கள். கைங்கரியத்தை பிரார்த்தித்து தான் கேட்கணும். வெறும் நின்றே இருந்தால் கொடுப்பார்களா அப்படின்னா, நின்றுட்டே இருந்தால் கொடுப்பவர்கள் கொடுக்கலாம், அதையும் வாங்கிக்கணுமே. அதுக்கப்புறம் கைங்கரியத்தை கேட்டே பெற வேண்டும். இப்போ பர்ஜன்ய தேவன் ஆண்டாளிடத்தில் கேட்டா, நான் உனக்கு எல்லா கையிலும் பண்ணித்தரேன்னு சாசனம் எழுதி கொடுப்பது போலே தானும் எல்லாம் பண்ணுறேன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட, இந்த உலகமே நன்றாக வாழ்ந்து போக வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும்னா நல்லா செழிப்பாக இருக்கணும் இல்லையோ, இந்த செழிப்பு இருந்தால் தானே எல்லாம் செய்ய முடியும். அப்போ நீங்காத செல்வமாக நிறைந்துன்னு போன பாசுரத்திலே சொல்லி இப்பாசுரத்தாலே பர்ஜன்ய தேவனை பிரார்த்திக்கக்கூடிய பாசுரமாக அமைகிறது. அதுதான் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மீகருத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் அழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே சாரங்க முதைத்து சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட. பெருமாளை போய் நாங்கள் சம்ஸ்லேஷிக்க வேண்டும், அவனோடு போய் சேர வேணும் என்பதற்காக, அவனோடு சேர்ந்து ஆனந்தப்பட வேணும் என்பதற்காக
நீ வாழ உலகினில் பெய்திடாய், இந்த உலகத்திலே ரொம்ப சமருத்தியாக மழை பெய்யும்படியாக வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட, நாங்கள் தீர்த்தம் ஆடவணும். லோகத்தாருக்கு தான் தீர்த்தம், எங்களுக்கு என்ன பெருமாளோடு சேரவோணும் என்கிற காரணம் அல்லவா. லோகத்துக்கு வியாஜம் தீர்த்தமானதுன்னு இருந்தாலும் எங்களுக்கு எம்பெருமானோடு சேரவோணும், கூட வேணும், ஆனந்தப்பட வேணும் என்பதல்லவோ என்பதாக பிரார்த்திக்கிறாள். இது ஆழி மழைக்கண்ணா, ஆழி கடல், மழைக்கண்ணா, மழைக்கு பர்ஜன்ய தேவன், மழைக்கு காரணமாக இருக்கக்கூடியதான வருணதேவனே ஒன்றை பிரார்த்திக்கிறேன். நம்ம போய் பண்ணுவாளா சீவிட்டவர்கள் பண்ணுவர்களான்னா அது புறத்தாழ்வான்கிட்ட கேட்டா, தேவதாந்திரங்களை பார்த்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டா கேள்வியை மாற்றிய கல்லுன்னார். ஏன்னா எம்பெருமானை தவிர வேற இடத்துல போய் சேவிக்கிறது இல்லையோ. அப்போ பெருமான் சீமன் நாராயணனை தவிர மற்றொரு இடங்களிலே கைகூப்புவது ஆகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு கூறத்தாழ்வான் சொன்னாரா, இல்லை எம்பெருமானிடத்துல கேள்வியை மாற்றிக்கொள்ளுங்கோ, நாங்கள்லாம் போனால் தேவதாந்திரங்கள் என்ன பண்ணணும்னு வேணால் கேட்கலாம். ஏன்னா அது நம்ம அஜாமலோபாக்கியானத்தில் பார்க்குறோமோ இல்லையோ, நாராயணன் அஜாமலன்கிறவன் கடைசி காலத்திலே நாராயணன் என்று சொல்ல விட்டு தூதர்களும் வந்து யமகங்கரர்களும் வந்து இவர்கள் இருவருக்கும் பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கப்புறமாக யமதர்மராஜனே சொல்லிவிட்டார், ஸ்ரீவிட்டவா வந்தா அவர்களை விழுந்து நீ அங்கே போகாதே, நீ அங்கே போனேன்னா கூட போய் சேவிச்சுட்டு ஒரு தடவை பிரதட்சணம் வந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாரா இல்லையா. அதுபோல அஜாமலோபாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ. அப்படி இந்த எம்பெருமானிடத்தில் அந்த வருணதேவனிடத்திலே பிரார்த்திப்பலா என்றால் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா, அவரும் கைங்கரியத்திலே ஈடுபட வேணும் என்பதற்காக வருணதேவனே ஆழி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கைகருவேள், ஒன்றும் நீ கை ஒன்றும் ஒழிக்காமல் என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஔதாரியம், உனக்கு இருக்கக்கூடிய ஔதாரிய வல்லன்மையை போன வாசகத்திலே எம்பெருமான் எல்லா குணாகுண நிரூபணம் பண்ணாமல் எல்லா இடத்திலும் அவனுடைய திருவடியை பதித்தான்னு பார்த்தோம். அதே போல நீ ஆழிமழைக்கண்ணா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் இருக்கும் இல்லையோ, அதே மாதிரி நீ என்ன பண்ணணும், ஒன்றும் ஒழிக்கூடாது, நன்னா எல்லாருக்குமாக மழை பெய்ய வேணும். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு, ஆழிங்கிறது கடல், இந்த கடலுக்குள்ள புக்கு கீழே போய் ஆழியுள் புக்கு முகர்ந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி மேலே வந்து அப்படியே இடிச்சென்று மின்னல் மின்னிக்கொண்டு வர வேண்டும். ஆர்த்து ஏறி நல்லா விசேஷமாக வரணும். ஆர்த்துன்னா நான் மின்னிக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். பெருமாள் அதாவது பட்டரை கேட்பாளாம், அதாவது கண்கள், பெருமானுடைய திருக்கண்கள் எத்தனை ஆச்சரியமாக கட்டாட்சத்தை கொடுக்கக்கூடிய, முதல்ல செங்கந்தர் முகத்து செல்வ திருமாலான்னு கடைசியில் வரும். ஆரம்பத்தில் பார்த்தோம்னா இவன் எப்பேற்பட்ட குழந்தை அப்படின்னா முதல்ல மார்கழி திங்கள்லையும் வரும். திருக்கண்கள்ங்கிறது பெருமானுக்கு இருக்கக்கூடிய திருக்கண்கள், அது தூது செய்கின்ற கண்கள். முதல்ல நம்மளையும் பெருமாளை சேர்க்கணும்னா பெருமானுடைய கண்கள் நம்ம பக்கத்தில் வரும். ஆழ்வார் அமரநாய பிரானில் செய்தி தரும் இல்லையோ, உவந்த உள்ளத்தனாய்ங்கிறதும் அது திருவிக்ரமாவதாரத்தை சொல்லதான் போன பாசுரத்துக்கு சொல்லும்போது உவந்த உள்ளத்தனாயன்னு பெருமாள் திருவிக்ரமாவதாரத்தை பண்ணி போந்தான்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கண்கள் இருக்கே, இந்த கண்கள் எம்பெருமானிடத்தில் அங்கேருந்து வரும், வந்து நம்மள்கிட்ட தூது பண்ணும். பத்தியா இந்த பெருமான் இருக்கான், பத்தியா எவ்வளோ அழகாக இருக்கான், பத்தியா இவன் தான் சர்வேஸ்வரன், இவன் தான் சர்வவியாபி, இவனே வாசுதேவன், இவனே நாராயணன், இவனே ஜெகநாதன், இந்த எம்பெருமானை சேவிச்சேன்னா எல்லாவற்றையும் கொடுப்பானே, ஆஹா முழாத இன்பமான மோட்சானந்தத்தை தருவானே அப்படின்னு நம்ம இடத்துல அந்த கண்கள் நம்மை வசீகரித்து அவன்பாலே ஈர்க்கும். ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அப்படின்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த கண்களானது கரியவாகி புடவரந்து விழுந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்று திருப்பான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதுக்கு முதல்ல அதாவது வைகுந்த ஏகாதசிக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான தசமி அன்னைக்கு போய் சேவிக்கிறார், பட்டர் சேவிக்கிறார். அப்போது பட்டர் அதாவது பிராட்டி அழகா பெருமாள் அழகா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார் பிராட்டி தான் அழகு என்று சொல்லிவிட்டார். அதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார், தசமி அன்னைக்கு நாச்சியார் திருக்கோலம் சாத்திக்கிறாரோ இல்லையோ, பெருமாள் தசமி அன்னைக்கு நாச்சியார் திருக்கோலத்தை சாத்திக்கிண்டு தேவாள் நாச்சியார் மாழி விழிவிழிக்க ஒன்றாது சுவாமி. ஏன் தெரியுமா, அவளுக்கு இருக்கக்கூடிய கடா நாச்சியார் திருமொழி, நாச்சியார் திருக்கோலத்தை சாத்தின்னு வந்திருக்காராம். பட்டர் வந்து சேவிக்கிற போது சொல்கிறா, நான் எப்படி இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீரான்னா அவர் பேசாமல் சேவிச்சுட்டு பேசாமல் இருந்தார். ஒன்றுமே சொல்ல, நன்னா இருக்கான்னு கேட்டால் நன்னா இருக்குன்னு சொல்லணும் இல்லையோ, ஏதோ பிரசாதம் திருப்பணியாரம் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னா நன்னா இருக்கான்னு கேட்டால் நன்னா இருக்குது பேஷாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படின்னாக்கா நன்னா இருக்குன்னு திருப்தியாக சொன்னால் தானே செஞ்ச வாழ்க்கை இருக்கும், அதை விட்டுட்டு வேறு ஏதாவது சொன்னாங்க. இப்போது அவர் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார், அந்த இடத்துல வந்து நன்னா இருக்கான்னு கேட்டால் நராம்
அப்போ ஏன் இல்லையான்னா, இல்லை சுவாமி தேவாளுக்கு நாச்சியார் விழிக்க ஒண்ணாது. நாச்சியார் மாதிரி பார்க்க முடியுமா? உல்லாச பல்லவித பால சப்தலோகி நிர்வாக கோரகித நீமக டாக்ஷலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷியும் சியமாஷியாமஹா என்று சொல்லும்படியா இந்த கண்கள் கட்டாட்சத்தை பொழியும்படியாக இருக்கக்கூடிய அப்படியே கிருபையே உண்டாகக்கூடியதான அந்த கண்கள் படைத்ததான பெரிய விராட்டியார் என்ன, அந்த பெரிய விராட்டியார் மாதிரி விழி மட்டும் தேவாளால் அது மாதிரி விழிக்க முடியாது. ஏன்னா பெருமானுக்கு இருக்கக்கூடியது அங்கனி ரெண்டும் கொண்டுன்னு சொன்னோம்னா இந்த கண்ணால் எப்படி பார்ப்பார், இந்த கிருக்கண்களாலே எப்படி பார்ப்பார் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ. அப்படி சொன்னால் ஆர்த்து நன்ன இடித்து கொண்டு மின்னலாகத்தானும் வருடி வர வேண்டும். எப்படி? ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள்புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி. எப்படி அப்படி தேர்த்தத்தை மேலே கொண்டு வரணுமா? எதையும் மறைக்காதே, ஔதாட்டிய வள்ளன்மையை காண்பிக்கும்படி நன்னா மேலவா தேர்த்தத்தை கொண்டு வந்து பொழி வேணும். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள்புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஏன்னா கருணை பெருமானுக்கு அதுக்காக தான். ஏன்னா கருணை ஆருக்கு இருக்கு? பிராட்டிக்கும் உண்டு, எம்பெருமானுக்கும் உண்டு. ஆனால் பராசர பெற்றதான் அனுபவிக்கிற பொழுது அப்படி சொன்னார்னு ஒரு ஐதீகத்தை சொல்வார்களோ இல்லையோ. அது மாதிரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இந்த மெய் பெருமானுடைய திருமேனி ஏன் இவ்வளவு கருத்து இருக்குன்னா, எப்போதுமாக கருணையை பொழியக்கூடியவன். காளமேகம்னு பெருமாளுக்கு திருமோகூரில் பெருமாளுக்கு காளமேகப்பிரானை அன்னி மத்தொன்னில்லை கதியே என்ன ஆழ்வார் திருப்பி மத்தொன்னிலம் கதியேன்னு சொன்னாரோ இல்லையா நம்ம ஆழ்வார் தாளதாமரையிலே. அப்போ அந்த காளமேகமாக இருக்கக்கூடிய பெருமாள் அவரும் மழை பொழிகிறார், இதுவும் மழை பொழியுது. ஆனால் ரெண்டுக்கும் ஒரு ஒப்புமை என்னன்னா, மழை பொழிஞ்சுதுன்னா மேகம் எழுதுபடும். ஆனால் எம்பெருமான் கருணையை பொழிந்து கொண்டே இருப்பான். ஆனால் அது ஒரு நாளும் வெளுத்தே போகாது இல்லையோ. எப்போதுமாக கருமை நிறத்தோடே இருக்கக்கூடியவன். அதான் ஊழி முதல்வன் அப்படின்னு சொன்னான். ஊழி முதல்வன்னா சகல பதார்த்தங்களுக்கும் ஏகாகீன ரமேதன்னு சொல்லும்படியாக பெருமாள் அப்படியே பிரளயத்தில் தானும் அப்படியே சனிச்சுட்டுக்கா தன்னுடைய அனந்தமான கல்யாண குணங்களை அனுபவித்து கொண்டு அப்படியே சனிச்சுட்டுக்காராம். ஏகாகீன ரமேத தனியாக இருக்கார், தனி ஒருவனாக இருக்கார். ஆழ்வார் தெரிவித்தாரே, ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான் முகந்தன்னோடு தேவரலோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாடனோடு திருக்குறோடு அதருள் ஆதிப்பிரார் நிற்க மத்தை தெய்வன் நாடுகிறே கேட்கிறாரா இல்லையா? மற்றைய தெய்வங்களை நாடுகிறீர்களே எதற்கா? நின்று ஆதிப்பிரான் நிற்க. ஆதிப்பிரான் நிற்கிறாரே, ஆதிப்பிரானாக ஆதி நாராயணனாக வாசுதேவனாக பெருமாள் ஜெகநாதனாக பெருமாள் இருக்கிற போது மத்த தெய்வம் நாடுதிரே என்று பிரார்த்தித்தார். அதாவது ஆழ்வாருடைய மங்களாசாசனம் 4 10 10 திருவாய்மொழியிலே. ஆஹா, அப்ப ஏகாகி நரமைத என்று பெருமாள் தனியே சனிச்சுருக்கார். அப்பதான் பிராட்டி தானும் வந்து அறிவுறுத்துகிறாள். இவ்வளவு காலமாச்சு, சகல பதார்த்தங்களுக்கும் பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்களுக்கும் காரணபூதனாக இருக்கக்கூடியவனே ஊழி முதல்வன். அந்த ஊழி முதல்வன் அவர் ஆறுன்னா இந்த உலகத்துக்கே முதல்வனாக இருக்கக்கூடியவன் நாராயணன் ஜெகநாதன் என்று பெருமாள். இந்த ஸ்ரீரங்கநாதன் பெருமாளுக்கு நாராயணன் தான் திருநாமம். முதல் பாசுரத்தும் போதே விண்ணப்பம் பண்ணி இருந்தேன். ஜெகநாதன் என்பது திருநாமம். அவருக்கு ஜெகத்துக்கே நாதன், அப்ப காரணபூதனாக. ஊழி முதல்வன்னா ஜெகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் இல்லையோ. ஆஹா, சகல பதார்த்தங்களுக்கும் காரணபூதமாக இருக்கக்கூடியவனே ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அப்போ இந்த இடத்துல ஊழி முதல்வன் அப்படின்னு சொல்கிற போது இப்போ போனது வரைக்கும் தர்மவர்மாவனுடைய கைங்கரியம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் கிளிச்சோழன் அவனுக்கு அப்புறமா, அதாவது தர்மவர்மா கிளிச்சோழன், அவன் தான் முதல்ல தர்மவர்மா கிளிச்சோழன்னு பேர். அவன் தான் ஒரு நாள் அங்கே வந்து, அதாவது வேட்டைக்கெல்லாம் வந்துட்டு இங்கே, ஏன்னா முன்ன நாளெல்லாம் எல்லாம் ஒரே மணல் பாங்காக இருந்தது. காவேரியினுடைய வெள்ளம் வரும், மணலாக இருக்கும். பெருமாள் அங்கே இருக்கார். பெருமாளே இல்லை. ஏன்னா இதெல்லாம் அயோத்தியா காலத்தில் விபீஷணனுக்கு எழுந்துருளை பண்ணி கொடுத்து போய் பல காலத்துக்கு பிற்பாடு பெருமாளே இல்லை. பார்த்தா அந்த இடத்துல வந்து நிற்கிறான். ஆயாசம் பண்ணுறதுக்காக வந்து அந்த ராஜா கிளிச்சோட வந்து நிற்கிற போது அந்த இடத்துல ஒரு மரத்து மேலே ஒரு கிளி. அதனால தான் அந்த இடத்துல கிளி மண்டபம்னே சொல்லுவார்கள். அதாவது முன்னாடி இருக்கக்கூடியது அர்ஜுன மண்டபம். அர்ஜுன மண்டபம் தாண்டி கீழிறங்கி வந்தோம்னா அங்கே ஒரு மண்டபம், அது ரேவதி மண்டபம் என்ன. இதெல்லாம் திருவரங்கத்தில் கீழப்படியில் இறங்கி வரும் பொழுது பெருமானுடைய திருவடி பார்ச்சம் இருக்கு. நம்பிள்ளை காலக்ஷேபம் செய்ததான இடம் இன்றும் அந்த இடத்துல உண்டு. ஒரு தூணுக்கு கீழே பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்பிள்ளை காலக்ஷேபம் செய்த இடம் என்று போட்டிருப்பார்கள். பெரிய திருமண்டபத்துக்கு கீழப்படியில் இருக்கக்கூடியது. அதுக்கு மேலே பார்த்தோம்னா ஒன்று முன்பக்கமாக இருக்கக்கூடியதான அர்ஜுன மண்டபம், பின்பக்கமாக இருக்கக்கூடியதான ரேவதி மண்டபம்.
அதுக்கப்புறம் தான் கண்ணன் பெருமானுடைய சந்நிதி ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி போனோம்னா வெளியில் செல்வதற்கு வழி உண்டு. ஆக அம்பிடத்திலே அந்த இடத்துல கிளி ஒன்று அப்படியே ஒன்று சொல்லுது. அது சொல்கிற விஷயத்தை கேட்டால், காவேரி வரஜாசேயம் வைகுந்தம் ரங்க மந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசையா பிரத்யக்ஷம் பரமம் பரமம் பதம் அப்படின்னு சொல்லுது. விமானம் பிரணவாகாரம் வேதசங்கம் மகாத்புதம் பகவான் ரங்கசாயி பிரணவார்த்த பிரகாசகான்னு இந்த 2 ஸ்லோகத்தை சொல்லுது. இந்த 2 ஸ்லோகத்தை இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த கிளி சொல்றது 2 ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? கிளி போய் வாய் சொல்லுதோ வார்த்தை சொல்லுது அப்படின்னு. விமானம் பிரணவாகாரம் வேதசிங்கம் மகாத்புதம் பகவான் ரங்கசாயி பிரணவார்த்த பிரகாசகா காவேரி வரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசையா பிரத்யக்ஷம் பரமம் பதம். காவேரி வரஜாசேயம் இங்கே ஓடுதே காவேரி, திருவரங்கத்தில் ஓடுதே 2 பக்கம் வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி என்ன இந்த 2 காவேரி. காவேரி வரஜாசேயம் இங்கே இருக்க தேர்த்தம். இது காவேரி இல்லை, இதுதான் விரஜை. காவேரி விரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம். வைகுந்தம் பேரல்ல, திருவரங்கம் பேரல்ல, அதுவே இதுதான் அதுவோ அதுதான் இதுவோ. எங்க பெருமாள் அங்க வைகுந்தநாதனாக இருக்கிறான், இங்கே ரங்கநாதனாக இருக்கிறான், நாராயணனாக இருக்கிறான், வசுதேவனாக இருக்கிறான், ரங்கநாதனாக இருக்கிறான், பெரிய பெருமாளாக இருக்கிறான், கண்ணனாக ஆழ்வார்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். ஆக அந்த பெருமாள் காவேரி வரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசையா. வாசுதேவன் அங்க இருக்கிறவன் வாசுதேவன், பர்வதத்தில் இருக்கிறவன் வாசுதேவன். சர்வத்திர வசதி இது வாசு, எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவன். அப்ப எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கக்கூடியதான எம்பெருமானைத்தான் வாசு பெருமாள் இருக்காரே. அதாவது தெளிசிங்க பெருமாளுக்கு அந்த பக்கமா அப்படி பிரதட்சணமாக வந்தோம்னா மண்டபம் கம்பர் அரங்கேத்த மண்டபம், அங்கிருந்து வந்தோம்னா வாசுதேவ பெருமாள் அங்கே எழுந்துள்ளிருக்கார். வாசுதேவனாக இந்த பக்கம் லட்சுமி நாராயண பெருமாள், இந்த பக்கம் 5 குழி 3 வாசல்னு சொல்லுவோம் இல்லையோ, அங்கே சந்திரபுஷ்கரணி போற வழியிலே இருக்கக்கூடிய பெருமாள் வாசுதேவ பெருமாள் எங்கு அங்கேயே எழுந்துள்ளிருக்கார் திருவரங்கத்தில். ஆக அந்த வாசுதேவன் என்ன, அது வாசுதேவோ ரங்கேசையா. மேல இருக்கிறவன் பர்வதத்தில் இருக்கிறவன் வாசுதேவன், இங்க இருக்கிறவன் ரங்கேசன். இங்க திருவரங்கத்தில் இருக்கிறவன் ரங்கேசன். வாசுதேவோ ரங்கேசையா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இந்த திருவரங்கம் வேறல்ல, பிரத்யக்ஷம் பரமம் பதம், இதுவே பரமபதம் அப்படின்னு இந்த கிளி சொல்றது. இந்த ஸ்லோகத்தை கிளி சொல்லுது. விமானம் பிரணவாகாரம், ஆகாரம் பிரணவவா, ஓங்கிற பிரணவத்தையே துவனிக்கும்படியாகவனோ இருக்கு. ஏன் பிரணவம் என்பது அதில் தான் அகார உகாரம் அகாரங்கள். அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதயரக்ஷா பிரளயகுது மகாரார்த்தோ ஜீவகா தது உபகரணம் வைட்டோமிதம் என்று தெரிவிக்கிறார் போலே அகாரம் என்ன அகாரவாச்சனாக இருக்கக்கூடிய. இதனால தான் நம்மாழ்வார் தன்னுடைய, அதாவது மதுரகவி ஆழ்வார் தெற்கே வடக்கேந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி வந்தார். திருப்புடி ஆழ்வார் அடியில் வந்து அமர்ந்தார். அமர்ந்த போது, அதாவது திருப்புலி ஆழ்வார் அடியில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மாழ்வாரை சேவிச்சார். ரொம்ப ஜோதி பிழம்பாக இருக்கிறாரே, யாரவர் ஞானப்பிரானாக, இவரே இவ்வளவு ஞானமாக இருக்காரே, ஞானமுனியாக இருக்கிறாரே அப்படின்னு பார்த்துட்டு அவரை சேவிச்ச போது இவருக்கு ஏதோ தோணுது, இவர் பேசவே மாட்டேங்கிறாரே, என்னென்னு பண்ணிட்டு கேட்கலான்னு பார்த்துட்டு அவரை பார்த்து கேட்குறா ஒரு கேள்வி. சித்தத்தின் வயிற்றிலே சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னு கேட்டார். அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு ஒரு பதில் அப்பதான் வந்தது. அப்படின்னா அகாரம், அகாரத்துல தான் முதல்ல அக்ஷரமாக அகாரம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா. அத்தை தின்னு அங்கே, அத்தை தின்னு அங்கே கிடக்கும். அவரும் ஆரம்பிச்சது அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் உயர் நலமுடையவன் திருவத்தத்தில், அதாவது பொய் நின்ன ஞானமும் ஆரம்பித்தார். இது பிற திருவாய்மொழி ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி முதல்ல அவர் சப்தமா வெளியில சொன்னதே அத்தை தின்னு அங்கே கிடக்கும் சொன்னாரா இல்லையா. அதுபோல இங்கே பெருமாள் அகாரவாச்சனாக இருக்கக்கூடியவன். அதுதான் விமானம் பிரணவாகாரம். பிரணவாகார விமானம் பெருமாளுக்கு மேல இருக்கக்கூடிய 4 தர்மார்த்த காம மோட்சங்கள்னு 4 கலசங்களை கொண்டு ரொம்ப ஆச்சரியமான விமானமாக பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறான். அங்க கீழே தான் பெருமாள் இருக்கார். மேலே பார்த்துட்டு இருக்கார். அப்படியே மேல திருக்கண்களை பார்த்தா மேல் நோக்கி அவதியா வரியா, என் பக்கத்தில் வரியா, வந்து செய்கிறியா, சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பெயரோம் அப்படின்னு தான் பெருமாள் படுத்துட்டு இருக்கார். சம்சாரம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மேலே கொண்டு போகிறது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். பெருமாள் அங்கே தான் இருக்கார். அவர் தான் ஊழி முதல்வனாக எம்பெருமான் இருக்கிறான். அப்ப விமானம் பிரணவாகாரம் வேதசிங்கம் மகாத்புதம், வேதத்தையே அபௌருஷயமாக இருக்கக்கூடிய வேதம், இந்த வேதத்துக்கே தான் காரணமாக இருக்கக்கூடியவன் அன்னோ எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறான். விமானம் பிரணவாகாரம் வேதசிங்கம் மகாத்புதம் பகவான் ரங்கசாயி பெருமாள். பகவ அப்படின்னா விட்டு புராணத்தில் ப அப்படின்னு சொன்னா க என்ன வ என்ன, இந்த 3 அக்ஷரங்களுக்கும் ஞானபல ப, க ஐஸ்வர்ய வீரிய, வ சக்தி தேஜஸ் என்ன 6 விதமான கல்யாண குணங்களே
இதற்குள்ளே அடக்கம் பெருமானுக்கு சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய அனந்தமான கல்யாண குணங்களிலே மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜசுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாண குணங்கள் நிறைந்தவன் பகவான் ரங்கசாயி பிரணவார்த்த பிரகாசகா என்ன பகவான் ரங்கசாயி பிரணவார்த்த பிரகாசகா அவனே கீழே எழுந்துருள் இருந்து தானும் ஊழி முதல்வனாக இவனே எழுந்துருள் இருக்கிறான். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அந்த பெருமானுடைய திருமேனி போலே கருத்து. இதுக்கப்புறம் அந்த பெருமாளை மேற்கு திசையில், அதாவது மேல பக்கமாக அந்த கிளிச்சோடனானவன் பார்த்துட்டு இந்த கிளி சொல்றதே கீழே ஏதோ இருக்கு, கனவுல சொப்பனத்தில் வந்து பெருமாள் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து மேற்கு பக்கமாக வந்து மணலையெல்லாம் எடுத்து நிறைய மணலெல்லாம் வாரிக்குட்டி அதுக்கப்புறம் பார்த்தா பெருமாள் உள்ளுக்குள்ளே எழுந்துள்ள இருக்கிறான். அவனை உத்தரணம் செய்து பல பல கைங்கரியங்களை செய்து போந்தான். அங்கே இருக்கக்கூடிய கிளிச்சோடன் மண்டபம் என்ன, இந்த மதில்கள் என்ன, இதெல்லாம் செய்து முடித்தான்னு கீழே பார்த்தோம். அவ்வளவு கிளிச்சோடனுடைய கைங்கரியம் உற்சவாதிகள் எல்லாம் ஏற்படுத்தி இன்னென்னெல்லாம் பண்ணணும் என்று அந்த காலத்திலே ஏற்படுத்தி வைத்திருந்தான் கிளிச்சோடன். இது கிளிச்சோடனுடைய கைங்கரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அந்த எம்பெருமானுடைய திருமேனி போலே கருத்து, பாழி அம்தோளுடைய பத்மநாபன். பாழி அம்தோள் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பெருமானுடைய சக்கரம்ங்கிறது வலக்கை சக்கரம் இடக்கை சங்கம் என்று சொல்லப்படுகிறதான, அதாவது சக்கரம் பெருமாள் தன்னுடைய வலது திருக்கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடியதான சக்கரம் பாழி அம்தோள். பெருமானுடைய இந்த பாகுஸ்தானமானது எத்தனை அழகா, அம்தோள்னா அழகான தோள்களை உடைத்ததான அழகான சக்கரத்தை உடையதான சக்கரத்தன்னல் வலந்தாங்கு சக்கரத்தன்னல் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறது போல அழகாக இருக்கக்கூடிய பாழி அம்தோளுடைய பத்மநாபன் பெருமாளை தான் அப்படி உந்தி கமலத்தில் பத்மநாபன்னா பிரம்மாவை முதல்ல படைக்கிறாரோ இல்லையோ, மிச்சம் எல்லா காரியத்தையும் ஒருத்தரும் கொடுத்துட்டார். இவர் எல்லாரையும் ரட்சிக்கிறது மாத்திரம் இவங்க வச்சுருட்டாரோ இல்லையோ, எல்லா போர்ட்ஃபோலியோ, அதாவது இன்னன்னாருக்குன்னு டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் ரட்சிக்கக்கூடியதை தான் வைத்துக்கொண்டுன்னா பெருமாள் அவர் தானே எல்லாம் நியமனம் பண்ணுறார். ஈசனசீலோ நாராயணான்னு ஆதிசங்கர பகவத்பாதர் தான் தெரிவிக்கிறான்னா எல்லாவற்றையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்ததாக பெருமான் உள்ளார். அவன் தான் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழியந்தோளுடைய பத்மநாபன். பத்மநாபன் தான் பிரம்மாவை படைச்சிட்டாரோ இல்லையோ, முதல்ல குழந்தை, அந்த குழந்தை தான் ஜாதோபுத்திரஸ்யன்னு சொல்லும்படியா முதல்ல அந்த குழந்தையா அதுதான் முதல்ல குழந்தை பிறந்ததுன்னா அதுதான் பத்மநாபன். அங்கே தானே பத்ம கமலத்தில் அப்படி தாமரமலையில் பிரம்மா இருக்காரோ இல்லையோ, பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி, ரெண்டு பக்கமும் இருக்கு, சங்கும் இருக்கு சக்கரமும் இருக்கு. அப்போ ஒன்று ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிந்து, ஆழி போல பளபளன்னு இருக்கணும், வலம்புரி போல பாஞ்சசன்ய ஆழ்வான போல எப்படி இருக்கணும், மின்ன வேண்டும். ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. ஏன்னா இந்த சங்கத்தாழ்வானுக்கு இருக்கக்கூடிய பெருமை, சங்கத்தாழ்வான்னு சொன்னால் அவர் இருக்காரோ இல்லையா, அவர் கோஷோதாற்றானாம் ஹிருதயானி வியதாரயதுன்னு மகாபாரத்திலே சொல்லுமா போல இந்த ரெண்டு பேருக்கும் கௌரவர்களுக்கு சண்டை போடுற போது தான் பகவான் கண்ணன் பெருமான் தன்னுடைய வாயில பாஞ்சசன்யாழ்வான வைத்து ஊதினான். கோஷோ தார்ஷ்டானாம் ஹிருதயானி வியதாரயது, அந்த கௌரவர்களுடைய 100 பேருடைய உள்ளமும் உளுத்து போயிட்டு. ஏன் தெரியுமா, அவர்கள் பிரதிகூலர்களாக இருந்தபடினாலே. கண்ணன் பெருமானே போய் கேட்டதுக்கு அப்புறமா அதுக்கு ஒன்றும் மசிவே இல்லையே ஒத்தனை தவிர மற்ற எல்லாரும் எம்பெருமானுக்கு எதிர்த்தட்டு போலே நின்னார்களோ இல்லையோ. அப்போ பாண்டவர்களுக்கு அனுகூலமாக இருந்தது இவனுடைய ஒலி எழுப்பக்கூடிய பாஞ்சசன்யத்தினுடைய ஓசை, மற்ற பேருக்கு அனுகூலம், ஆருக்கு பிடிக்கலையோ அவளுக்கு பிரதிகூலம். அப்போ சகோஷோதாற்றானாம் ஹிருதயானி வியதாரயதுன்னு பாஞ்சசன்யத்தாழ்வானுக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதுதான் சங்கரையா உன் செல்வம் சாலவழகியதே என்று ஆண்டாள் தெரிவித்தாள். உனக்கு தான் பிராப்தம் பார், சக்கரத்தை எடுத்து 6 வயல வச்சுப்பாளா. கண்ணன் பெருமான் ஏதாவது ஒன்றுன்னா உடனே எடுத்து வாயில் வச்சுடுறார். வாயில் வச்சுன்னா இந்த சங்கத்தாழ்வான், அதாவது சங்கத்தாழ்வானுக்கு தான் பெருமானுடைய அதராமிர்தம் கிடைக்கிறது, அடிக்கடி கிடைச்சிருந்தோ இல்லையோ. அப்போ ஆழி போலே மின்ன வேண்டும், வலம்புரி போலே. இதுல இந்த குழந்தை வந்தோடனே அவளுக்குலாம் சரி காவல், ஏன்னா பிரம்மா வந்திருக்காரோ இல்லையா, பிரம்மாவுக்கு காவலுக்காக இந்த சக்கரத்தாழ்வானும் சங்கத்தாழ்வானும் இருக்கிறா போல நினைத்துக்கணும்னா அப்ப ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே, கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாதே, தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் ராமபிரான் தானும் வில்லாண்டான் தன்னை வெளிவுத்தூர் உட்டிச்சித்தன் விரும்பிய சொல்ற போல ராமனுடைய இந்த சரங்கள் எல்லாம் எப்படி போகிறதோ, அவனுடைய சரங்கள் அப்படின்னா சடக்கு போல ராமபிரானுடைய அந்த பானங்கள்னு சொன்னா எத்தனை அது நினைச்சு பார்க்குமா. எப்போவாவது சரணாகதின்னு பண்ணுவனே ஆனால் அவன் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு போகுமா, கடைசி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் தான் விடுவார். அப்ப ராமனுடைய சரங்கள் எப்படி அவனுடைய வில்லிருந்து வெளியிலே செல்லுமோ அது போல நீ மழை பெய்ய வேண்டும். ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து
தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் நீ எல்லாருக்குமாக உலகமே வாழ்ந்து போக வேண்டும் என்பதற்காக நன்றாக மழை பெய்ய வேண்டும். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடா ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் சாரங்கம் உதைத்த சரமழை போல். இந்த சாரங்கமானது பெருமாள் விட்டார்னா எப்படி போகும், அது மாதிரி அந்த உதைத்த சரமழை போல், அது மாதிரி இந்த சரக்கூட்டங்கள் எப்படி விழுகுமோ அது மாதிரி விழணும். சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், இந்த லோகமே நன்றாக வாழ்ந்திட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வருணதேவனே மழை பெய்யணும், எங்களுக்கெல்லாம் நோன்புக்கு அனுகூலமாக இருக்க வேணும் அப்படின்னு. ஏன்னா அவர் வேற சொல்லிட்டார், சரி சரி நீங்கள்லாம் கைங்கரியம் பண்ணுறீர்கள், கைங்கரியம் பண்ணுறவர்களுக்கு நம்ம ஒத்தாசை பண்ணணும், அனுகூலமாக இருக்கணும். பிரதிகூலமாக இல்லைன்னாலும் ஒன்றுமே செய்யலைனாலும் பிரதிகூலமாக இல்லாமல் இருக்கணும் இல்லையோ. இப்போ ஒரு கைங்கரியம் நடக்கிறது, ஒரு சன்னியில் நடக்கிறதுன்னா அதுக்கு பிரதிகூலம் பண்ணாமல் இருந்தால் நலம். பிரதிகூலம் மனசு கூட இருந்துடலாமா இருக்கும், ஆனால் பண்ணாமல் இருக்கணுமே. அது பிரதிகூலம் மனசு வர்றதே தப்பு. அதில் அதுக்கப்புறம் பிரதிகூலம் வேற பண்ணிட்டு தொந்தரவே பண்ணிருந்தோம்னா அப்புறம் கைங்கரியம் எப்படி சிறக்கவே சிறக்காது. அப்புறம் நமக்கே தெரியும், ஆஹா இது இப்படி நடந்ததே அப்படி நடந்ததே, இப்போ இல்லையே அப்படி இல்லையே அப்படின்னு நமக்கே தோற்றும்படியாகத்தானே ஆறுது. லோகத்து மக்களுக்கு அது புரியுமோ இல்லையோ. அப்போ என்ன நடக்கும், அப்போ கைங்கரியத்தில் செய்கிற பொழுது அதில் குறுக்கு தொந்தரவு பண்ணப்படாது. நடக்கிற கைங்கரியத்தை நன்றாக நடக்கும்படியாக இருக்கணும். முடிஞ்சால் நம்மளால் ஒத்தாசை பண்ணோம், இல்லை ஒத்தாசை பண்ண முடியலையா கொஞ்சமாவது அதுக்கு பிரதிகூலம் பண்ணாமல் இருக்க வேண்டும். எப்படி கௌரவர்களுக்கு பிரதிகூலமாக இருந்தபடினாலே பெருமானுடைய அந்த கோஷமானது, பாஞ்சசன்யாழ்வானுடைய கோஷமானது அவருக்கு எப்படி பிரதிகூலமாக அவர்களுக்கு தோற்றி ஹிருதயங்களெல்லாம் உளுத்து போயித்தோ அது மாதிரி நமக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லையோ. ஆகையினாலே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் அப்படின்னு இந்த அந்த அதாவது வருஷனுக்கு அதாவது மழைக்கு காரணமாக இருக்கக்கூடியதான வருணதேவனே தேவரீர் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் உங்களுக்கு அனுகூலம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு வருணதேவனும் பிரார்த்தித்து அவர்களுக்கு எழுதி கொடுத்தான். அப்படிங்கிற அளவுக்குத்தான் அங்கே வருணதேவனுக்கு பெருமை. இப்போ வருணதேவன் பர்ஜன்ய தேவனுக்கும் கண்ணன பெருமானுக்கும் இருக்கக்கூடிய அவருங்க இருப்பார்கார் இவருங்க இருப்பார்கார், அவர் மழை பொழிகிறார் இவர் கருணை பொழிகிறார், அவருங்க இருப்பார்கார் இவருங்க இருப்பார்கார். ஆனால் அவர் கருப்பு இருக்கார், மழை பெஞ்சா வெளுத்துருவார். ஆனால் இவர் கருப்பாக இருக்கா, எவ்வளவு கருணை கொடுத்தாலும் இன்னும் கருத்த நிறம். அதனால தான் ஆண்டாளுக்கு பிடித்து கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி வடகி கிடப்பேனேன்னு சொல்லனா. என் கண்ணு பூரா கருப்பு இருந்தது, கருந்தெய்வம் தான், கருப்பு தெய்வம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி வடகி கிடப்பேனே புண்ணில் பொழிப்பெய்தால் புறமேனு அழகு பேசாதேன்னு சொன்னது போல ஆண்டாள் சொன்னதான இந்த பாசுரத்தாலே வாழ உலகினில் பெய்திடாய் என்று சொல்லும்படியாகவும் ஊழி முதல்வன் உருவம் போல் அப்படின்னா சகல பதார்த்தங்களுக்கும் காரணபூதனாக இருக்கக்கூடிய மழைக்கு காரணம் வருணதேவன், சகல பதார்த்தங்களுக்கும் சகலோபலட்சிதமான பதார்த்தங்களுக்கும் காரணம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவனே திருவரங்கத்திலே எழுந்துருள் இருக்கிறான். அவனே வாசுதேவன் வேறல்ல, ரங்கநாதன் வேறல்ல, காவேரி வேறல்ல, விரஜை வேறல்ல, அவன் பரவதம் வேறல்ல, திருவரங்கம் வேறல்ல அப்படிங்கிற அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தது இந்த பாசுரமாக. அவனும் இது வேற தேவதாந்திரங்கள்னு சொல்லலை. இந்த இடத்துல ஆண்டாள் கண்ணனை பெற வேண்டுமேயானால் காமதேவன் காலிலும் சோமதேவன் காலிலும் விடக்கூடிய அளவுக்கு தான் காமதேவா அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் பிரார்த்திக்கிறா. இதுக்காகனா கிடைக்கிறது கண்ணனாக இருந்தால் பிரார்த்திக்கலாமே. எம்பெருமான் நான் பெற வேண்டியது கண்ணன் பெருமானே, அந்த கண்ணன் பெருமானை பிரார்த்திக்கிறேன், அதனால யாரிடவனா விடலாமே அப்படின்னு சொல்லும்படியாகத்தான் அவ்விடத்திலும் தன்னுடைய ஆற்றாமையை போக்கிக் கொள்ளுகிறாள்ங்கிற அதாக சொல்லி முடித்து இன்றைய பாசத்தை நிறுத்திக் கொள்ளுகிறேன். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுது ஆண்டாள் திருவடிக்கு ஸ்ரீமத்தியை விட்டு சித்தார்த்திய மனோநந்தன ஹேதவே நந்தனந்த சுந்தரியை கோதாய நித்திய மங்களம்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்திர முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.